அடிங்க தாளம் இனிதான் நாடக ஆரம்பம். நான் கட்டி காத்த விடுதலை பண்ணி விடுறீங்களா? என்னடா அது? ஏய் இந்த பலகா இந்த ஆளு நீ போ இவர் யாருப்பா? நான் கட்டி காத்த என் ஆத்து மணல் பறந்து கிடக்கடா. சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஏத்தா பொம்பளையெல்லாம் உட்காந்துருக்கல ஒத்தையில போக பயந்துக்கிட்டா. சேச்சி இருந்தால் ஒரு மணி நேரம் ஓட்டலாமாயா? இதில் பூரா பக்கெட்டில் அழுத்து வந்து இங்கே போடணுமே. இந்த பாடலை பாராட்டி சும்மா கிடையாதுடா. கார்த்திக் ரயில்வே துறை சார்பாக 101 நல்ல புத்ரு தான். நரேன் சார்கிட்ட கொடுத்துரு. நரேன் சார். என்ன சார்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என்ன சொல்ற? இப்போ நீ வண்டி ஓட போறியா? மண்டி போட்டியா? எங்க அப்பா சொல்றாங்க அம்மா. இந்த டைலாக்ல அந்த டைலாக்கே இல்லை. இல்லை சொல்றாங்க அப்பான்னு. எங்க அப்பா வேறு நம்பிராஜன். என்னைக்கு மைக்கில் கட்ட போதும் உனக்கு விளக்கமா தட்டி விழுக. அப்படியா பேர் வச்சிருக்காங்க? என் தாய் சொல்றாங்க ஓய் மகமாயி அருளோடு தாயே பராசக்தி. பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி டிரைவர் அம்மா டிரைவர். நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். ஒரு பசை கவுத்தி பாட உழைஞ்சிட்டாங்க. எதில் விட்டேன்? வாயில. நன்றி தேவா. டைலாக்க மட்டும் மறக்கவே மாட்டேன்டா. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்னையே வீட்டை விட்டு வெளியே ஓடான்ட்டாங்க. எதுக்கு நான் வீட்டை விட்டு வெளில வர்றாங்க? நீ வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டதுனால அரிசி இல்லைன்னு ஒத்திக்கிட்டு மயிர். சரிடா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. போகிறோம் புதுக்கோட்டை பக்கத்தில் ஏதாவது செகனட் இருந்தால் கொஞ்சம் ரெடி பண்ணு. செகனட்டா? இதை கூட வளைச்சு கொண்டு வாங்க ஆப்ரேஷன் பண்ணி. நல்லா இருக்காதே அச்சா மச்சான். உங்களை பார்த்தா பொம்பளை வடை அடிக்குது. உங்கள் தங்கச்சி எது இருக்கா? வச்சா தங்கச்சி இருக்கு மச்சான். எங்கேயா பெரிய ஆஸ்பத்திரி இல்லையா? ஹாஸ்டல்லையா? இல்லைங்க, உங்களோட தீவிர ரசிகை என் தங்கச்சி. அங்கே வந்து சொல்லட்டுமா? இங்கே வா. அங்கே இருந்தாலே டைலாக்கை மறந்துடுவேன். அங்கே புலம் தள்ளிடுவேன். ஆடா கடப்பாறை நெல்லிக்கீரை மாதிரி வருவேன். வாங்க மச்சான், பீரோல துணியெல்லாம் எடுத்து விட்டு வாங்க. ஏன்டா பலகா வரிக்கிற மாதிரி வந்தா என்னடா? மச்சான். என்ன மச்சான்? நீங்கள் வேற கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ள மாதிரி இருக்கிய. வட்டிக்கு எது வாங்க வந்தியா? இல்லைங்க, பொண்ணு தானடா கேட்டேன். பிறகு திணி பையனே பொண்ணு தாங்க. எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். இருந்தாலும் என் தங்கச்சியை நீங்க கேட்டுட்டீங்கன்னு நான் கட்டி தரேங்க. நல்ல வாய்ஸ்ல பேசு. ஏற்கனவே ஒன்றும் புரியாது. சரி கட்டி தரேங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் சீர்வரிசைன்னு செய்யறதுக்கு என் கையில ஒண்ணும் இல்லை மச்சான். உங்க தங்கச்சிய பனியன் சட்டியோட அனுப்பிவிடுங்க. எல்லாரும் கட்டின சேலையோட தான் சொல்லுவாங்க. நான் ஏதோ குறைச்சிருக்கேன் மச்சான். என்ன மச்சியா? என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க உங்களுக்கு பெரிய மனசுங்க. மேடையை சாச்சி விட்டு போயிடாத. குறை பொழுது நாடகம் நடக்கணும். நீ வேற அப்படியே மரியாதையா தரியா செரு பிஞ்சு என்ன என்னடா ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆகிட்டு. கையோட கூட்டிட்டு உன் குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணா நீங்க எல்லாத்தையும் உரியுறீங்கடா. அதுக்கு சாச்சி தான்டா அந்த கைலி. மச்சான் என் உசுறு வந்துட்டாளா? என் வருங்கால என் கிருணி பழ ஜூஸ் வந்துட்டாளா? அடவா அடே சண்முகம், உன் ஊருக்கு நான் நாடகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பொம்பளை கிடச்சிருச்சுடா. உங்கள் ஊரை நான் மறக்கவே மாட்டேன். அடுத்த வருஷம் 2 கடா வெட்டுறேன். கடா ஊரம் வளர மாட்டேங்குது மச்சான். என் தங்கச்சி நீலவேணி வந்திருக்கு பாருங்க. நீலவேணின்னா ஒரு 6 மீட்டர் இருக்குமா மச்சான்? இல்லை மச்சான், பேரு நீலவேணி. நீலவேணியா இல்லை என்னைய கேணிக்குள்ள தள்ள போறியா? இல்லை மச்சான், உங்கள் தங்கச்சிய அவங்க வாயால் என்னைய புத்துன்னு கூப்பிட சொல்லுங்க மச்சான். புத்துன்னு கூப்பிடுமா? என்ன பாம்பு புத்துண்டா? இந்த தொண்டையை எங்கனே பார்த்துருக்கேன். அத்தான் என் மனவானில் சிறகு அடைக்கி வண்ண பறவைகளே, அந்த ஆள் வாய்ஸ் மாதிரி இருக்கடா.
அத்தோ பாட்டு பாடுவாங்கள்ல அந்த மேடம். ராசாவின் பார்வை ராணியின் பக்கம். கொஞ்சம் இருங்க மச்சான், மாத்திரை ஓட்டுவாரேன். ஏன் மச்சான் இப்படி வாய்ஸ் எந்த முட்டைக்கும் கிடையாதுடா. ஸ்வீட்டாக பாட சொல்லுங்க மச்சான். ஸ்வீட்டு இல்லைன்னா காராச்சேவை அந்த மாதிரி. ஸ்வீட்டுண்டா மைசூர் பாக்கு அல்வாதா பூந்தியின் நான். தம்பி நீ வேணா வச்சுக்கிட்டு ஒரு 370 ரூபா கொடுப்பா. அவனுக்கு முன்னுன்றது முண்டை. ராசாவே விரைக்குமா. இருங்க மேடம், ஆடி விர கட்டுறேன். இப்போ தானே விதைச்சிருக்கேன். ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்த நினைக்கமா. கண்ணாடி பார்க்கையில் அங்க முன்னாடி வரி தெரியாட்ட விடுமுண்டை. அங்கே முன்னாடி ஓ மோகந்தான் மழை வேஞ்சாத்தானே மண் வாசம். உன்னை நினைச்சாலே பூவாசம்தான். பாத மேலே பூத்திருப்பேன் கையில் போல சேர்ந்துரு. மச்சான் என் தங்கச்சி நீலவனி எப்படி இருக்கு? கொஞ்சம் இருங்க மச்சான், என்ன மச்சான்? கொஞ்சம் 108 போன் அடிங்களா. இருங்கடா. என்ன ஏத்தாய் அந்த மாட்டு தடத்தை மூடுத்தா. ஐயோ கொண்டுட்டானாடா. இது பேர் என்ன மச்சான்? நீலவேணி. இருந்தா கண்ணாடி இருந்தா தானே பார்ப்பேன். இரு கொஞ்சம் இருந்தா படபடன்னு வருது. ஏன் சீக்கு வந்த முண்டையா? இல்லை இது பொம்பளைன்னு கொண்டு வந்திருக்கியாடா. கிடமாட்டு மாட்டை தும்பு இல்லாமல் கொண்டு வந்த மாதிரி. நீங்க தானங்க 4 புள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க என் தங்கச்சி கற்பு கலையாத தங்கா. என்னடா மூடு வருது, ரொம்ப அமுக்காதரா. அப்போ நீங்களே பிள்ளைங்க கேட்க, நான் வளகாப்புக்கு 7 வகை சோறு கட்டி வர்றேன். அங்கே தொடாத அண்ணே, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. ஏண்டா இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்கே போனாலும் கிடைக்காதுடா. இந்த கூட உனக்கு மனசே இல்லையானே. ஏண்டா அது எப்படி இருக்கும்? இப்படி ஒரு கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கையில கொடுக்க பார்க்குறேன். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் சார்பு வைங்க, கொஞ்சம் இதில் வைங்களேன். மேடம் கம் கியர். கொஞ்சம் மூடிட்டு வாங்க அந்த கரையாம்புத்தை. மேடம் நீங்கள் உங்கள் அண்ணன் நெஞ்சில் சாஞ்சு கூட ஆசையை தீர்த்துக்கிட்டீங்க. அது கூட நான் ஃபீல் பண்ணலை. வாங்க மேடம். இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இதில் கிளி யாரு குரங்கு யாரு? இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் இருக்கிறீங்க? நான் பச்சையா மட்டும்தான் இல்லை, அப்படியே கிளி மாதிரியே இருக்கு. நீ கிளி, நீ குரங்கு. வாங்கடா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் சாட்டைக்கிட்ட அடிக்கிற ஆள் மாதிரி இருக்கு. கிளியாக்கும் நல்லாம்பு குட்டி 8 நாள் இறதங்காத மாதிரி இருக்காது. மூஞ்சியும் முகரையும் அது கிளியாடா. நீ என்னடா அது குட்டியான சோழனத்தை தின்றது மாதிரி மயிர் மைனே. மொத்தமாக உன்னை கொண்டே வருவேன். மண்ணெண்ணெய் ஊற்றி எழுதுக்கிற பதிலாக தண்ணியை ஊற்றி அரைச்சி போடுவேன். ஓ, நான் உனக்கு வாக்க போட மாட்டேன். நான் புதுக்கோட்டையில் பிச்சை எடுத்து கூட பொழைச்சுக்கிறேன். உனக்கு நான் எவனும் பிச்சை ஓட மாட்டேன். நீ புதுக்கோட்டையில் டப்பா வச்சு உட்காந்துருப்ப. எந்த பஸ்ஸும் ஓடாது. தொடாதீங்க. ஏய் கமலா, நீ ஆடி அன்னைக்கு மட்டும் என்னை நீ பக்கத்தில் வந்தவொடனே உன் கத்தால வாட அடித்தவனே உனக்கு தெரியும். கமலா அவர் அன்னைக்கு மட்டும் மறிக்கொழுந்து வாசமாக அடிக்குதுண்டா. அது போதையில் இருந்தேன். கமலா நீ முழுகாமல் இருந்து எப்படா இருக்கு? ஸ்கேன் எடுத்தியாடா? 4 மாதம். ஆமாம் மச்சான், எங்கள் அண்ணிட்ட கூட சொல்லலை. நான் உன் தங்கச்சி நான் தப்பு பண்ணிட்டேன் மச்சான். அன்னைக்கு போட்ட ஜாக்கெட்டை கலட்டில் நாசமாக போக இது முகரைக்கு தங்க கலரில் ஜாக்கெட்டு சட்டியாவது பூ போட்ட படமா. நான் எல்லா இடத்துலையும் ஸ்கேன் எடுத்தேன் மச்சான். என்னமோ கருப்பாம்புட்டுக்கான்னு வயிற்றுல கிடக்குன்ட்டாங்க. டாக்டர் செத்து போயிட்டேன், நீர்மலைக்கு போயிட்டாங்க. நான் வீட்டில் இல்லாமல் எங்கே போனேன்? நீங்கள் தானே மச்சான் லைட் எரிய வச்சுட்டு போனீங்க. போங்க மச்சான், மானங்கட்ட முண்டை போட. அனிதா என் தங்கச்சி இலை உடம்பு மச்சான். அப்பக்கப்போ ஹார்லிக்ஸ் ஆப்பிள்லாம் வாங்கி கொடுத்து உடம்ப சேர்த்துங்க. போடா ஒன்றுக்கு இருக்கிறதே சொட்டு சொட்டாதே வருது. போங்க. சரி மச்சான், வளகாப்பு இங்கே நடத்துவோம், வீட்டில் வச்சுக்கோமா? சுடுகாட்டில் தீ எரியும் போது வச்சுக்கிறேன். போடா வளகாப்பு ஒன்று அது மண்டை வர பொட்டை வரைஞ்சி கிடக்கடா. அனிதா இங்கே வாடா தங்கம், உனக்காக நான் ரோபோட்டு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். 1000 இருந்தாலும் 2000 கொடுத்தாலும் இங்கே வா. என்னாச்சு? நீ எம்கேஆருடைய இளைய வடியா? இளைய தாரத்தை ஊர் பொம்பளைய ஊர் அப்படித்தான் சொல்லுங்க. நீ எனக்கு இளைய வடியா? இதுதான் உங்க அக்கா ரயில் தேவடியா? எங்க எங்க அக்காவை பாப்போம்.
ஏம்மா ரயில் பக்கத்துல நீங்க ரயில் தேவடியான்ட்டியா ஏங்க இங்க வாங்க குளிர் அடிச்சுட்டு குளிர் தேவடியான்ட்டியா பாதகத்தி உள்பாடைக்கு பதிலாக நியூஸ் பேப்பரை வச்சு உங்களுக்கு பொண்ணே கிடைக்கலையா? நியூஸ் பேப்பரும் கிழிஞ்சு கிடக்கிற நாசமா. சரி பாவாடை காட்டு. எதுக்கு என் பாவாடை வேணுமா? பாவாடை கட்டிருக்கேன். சரி காவலுக்கு போகணும். 1000 தான் இருந்தாலும் உங்க அக்கா இல உடம்பு பாவம் குழந்தை பிறந்திருக்குது அவளுக்கு. கன்சீவா இருக்கா. அப்படியா? நீங்க அதான் என் வீட்டுக்கு வர்றது இல்லை. அதுக்கு இன்னொரு மையம் பிறந்துட்டியா? மருதங்க வாசிக்கிறேன். இது யார் உங்க பிள்ளையா? என் மயந்தே மூத்தவன். மருதமணிக்கு பிறந்ததா? அது உனக்கு என்ன சூத்து ஒட்டிக்கு பிறந்ததா? அது நீ நிறுத்த. ஊதுபத்தி மாதிரியே இருக்குது. அதுக்கு எப்படி புள்ள இருக்கும்? தங்கச்சி அம்மா வாம்மா செல்லம் வாடா. என்ன ஆச்சு? கண்ணே கமலா. கமலா என்ன குழந்தை பிறண்டுச்சோ? என்னாச்சுடா தங்கம்? குழந்தைக்கு என்னாச்சு? நம்ம குழந்தைக்கு என்னாச்சு? உன்னை கட்டி பிடிச்சா நம்ம அரிக்குதாடா ராசமா போக. என்ன இலவோ. உங்க அக்காவோ நீயும் ஒரே அடுப்புல விறகுதல்லாம். ஒரே அடுப்புல இல்ல 2 அடுப்புல நீதே விறகுதல்லாம். சண்டை வேணாம். ஏங்க அவளை போட்டு மாசமா இருக்கியாடி சார்? ஓடி என்கிட்ட 7 ஓட்டம் முண்டை ஓனா போதும். என் புருஷனோட விட்டு கொடுத்தா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா எவ்வளவு தங்கமா கல்லானாலும் கடுக்கு புள்ளானாலும். என்னமோ என் தங்கச்சி சொல்ல வருது மச்சான். இங்கிலீஷ் சொல்ல வருது. மூடு. அம்மா தங்கச்சி பொங்கலை வச்ச மஞ்சளை வச்ச தங்கச்சி 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 சின்ன கிளிகள்
சீ 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 இந்த சாமி பூமி மீனி ரக்கச்சி ரக்கச்சி ரக்கச்சி. அம்மா வணக்கம்மா. வருஷத்துக்கு நல்லா இருப்பேன். அண்ணா இவங்க யாருன்னு இவங்க ரெண்டா ஆமா எப்படி சமாளிக்கிற? இளையவடியா ஜூம் பண்ணி காமிக்க சொல்லு. ஜூம் பண்ணி. இளையவடியா ஏன்னு அழுவுற அண்ணே? நான் ஒன்ன வச்சு நல்லது பண்ணலாம்ல. அவங்க பாரு. நீங்க எந்த ஊருங்க? தெற்கு பிச்சதாம்பட்டி சிலம்பம் ஆசிரியர் சிவகணேசன் அன்னார் அவர்கள் இங்கே வள்ளியாக நடிக்கும் எனது அருமை அக்கா அனிதா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளித்து கொடுக்கிறார். நன்றி. டிங் டாங் டாக். எனக்கு உனக்கு சாரி காதுல வாங்கல. மதி மயங்கி போய் நின்னுட்டனா அதனால காதுல விழுகல. ஏய் அது கையை நினைச்ச சுருக்கு போய் நினைச்ச. அது எங்க வச்சிருக்கா பாரு கையை பிடிச்சு. நாத்தனா. அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். அண்ணா பறைய வட்டி இருந்து பறவை விரட்டிடலாமா? இங்க வாங்க. எல்லாரும் காட்டுக்கு போறோம். கண்ணு கடத்தமா பறவை விரட்டணும். பறவை விரட்டணும் சாகடிக்க கூடாது. சரியா? ரயில் தேவடியா. ஆலோலம் 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 சோ ஆலோலமே சோ ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே. ஐயோ மச்சான் அப்படி தங்கச்சி குதிக்குதே கற்பம் கலஞ்சிரும் மச்சான். நிறுத்துறவட செருப்பு. மச்சான் என் தங்கச்சி கற்பம் இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க. கருப்பா இருந்தா பெயிண்ட் அடி. இல்ல மச்சான் கற்பம். அண்ணங்களா தரங்களா அழகான பச்சிகளா. அண்ணா ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு காவலை பார்க்கணும். ஆலோலம் நீ 1க்கு 2 வச்சிருக்கணும். இவங்க பின்னாடி தெரியக்கூடாது. ஆத்துல மீன் பிடிக்க தூண்டி ஓடுறான். சரி ஆளுக்கு ஒரு பக்கமா. மதனி மதனி அங்க வாரு. பச்சை பாபு சட்டையா கட்டிட்டு வந்திருக்கான். ரயில் தேவடியா. ரயில் தேவடியா. தங்க அந்த பிள்ளை சோ மச்சான் தங்கச்சி பிரசவம் ஆச்சுன்னா சொல்லுங்க மச்சான். பொழைக்கிறத பாப்போம்டா. புள்ள குட்டியோட வந்துடுறேன் வீட்டுக்கு. முத புள்ள பூச்சி